அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதிய வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்போ நவம்பர் 5 to நவம்பர் 10 எதிர்பார்த்துட்ருக்கோம் மழை. அடுத்தது நவம்பர் 11 to 17, ஐப்பசி 25 to ஐப்பசி கார்த்திகை 1, அப்புறம் நவம்பர் 17 to 23, அதாவது கார்த்திகை 2 to 7 நான் ஒரு புயல் சின்ன வரும்னு சொன்னல அது. அப்புறம் நவம்பர் 24 to 29, கார்த்திகை 8 to கார்த்திகை 13. இது இரட்டை 2 புயல் சின்னம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 29 டிசம்பர் 8, கார்த்திகை 13 to கார்த்திகை 22, டிசம்பர் 18 to டிசம்பர் 26, மார்கழி 3 to மார்கழி 10. இதில் சென்யார் டிட்வா அப்படின்னு சொல்லிட்டு யூஏ 1 ஏமன் வச்ச பேர் உள்ள புயல் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அர்னாப் முரசு இதெல்லாம் டிசம்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நீண்டகால வானிலை அறிக்கையை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. நான் என்னுடைய வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்திலேயே சொல்லியிருப்பேன். இது ஐப்பசி மாதம் மழை பெய்யாதுன்னு அடித்து சொல்லியிருப்பேன். நீங்கள் திருப்பி வேணால் ரிவ்யூ வேணால் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறது சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது நமக்கும் தெரிஞ்சாகணும்ல. அடுத்தது இந்த புயல் பேர் சொன்னல, இந்த மோந்தா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் சென்யார், டிட்வா, கனி, இது முரசு இதெல்லாம் வர்றதுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ ஐப்பசி மாதமாக சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரமானு தெரில. அதாவது அதனால தான் தலைப்பு போட்டிருக்கேன், ஐப்பசியில் ஒரு அக்னி நட்சத்திரம்ன்ட்டு. கொடுமையான வெயில்னால் அவ்வளோ ஒரு கொடுமையான வெயில். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறது, நம்ம உலகளாவிய வானிலை மாற்றம் இல்லை, சந்தேகமே கிடையாது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை மழை, தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை மழை. இப்போ வானிலை நிலவரம் அந்த அரபிக்கடலில் இருந்த, அதாவது 16ஆம் தேதி ஆரம்பித்ததுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அரபிக்கடலில் சுற்றிட்டு இருந்து இன்றைக்கி தான் கரை கடக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கேயே டேரா போட்டுட்டு இருந்த அரபிக்கடல்லே இன்றைக்கி தான் போகுது. இப்போ எங்கூன்ட்ட, அதாவது மியான்மர் எங்கூன்ட்ட ஒரு சுழற்சி உருவாகி அது வங்கதேசத்துக்கிட்ட போய் அது கரை கடக்க போகுது. அதே மீன் டைம் தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வு அது மத்திய வங்கக்கடலுக்கு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சுழற்சி ஆந்திரா கிட்ட உருவாகி கிட்டத்தட்ட இந்த 2 சுழற்சியும் சேர்ந்து அந்தமான், அதாவது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் நடுவில் அது ஒரு தாழ்வு பகுதியாக அது கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14, 15 தேதியில் வந்துடும். அதாவது கார்த்திகை 2 சொன்னல அதுக்கிட்ட வந்துடும். இதெல்லாம் இப்போ ஏன் நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ ஏன் வெயில் வருது அப்படின்லாம் காரணம் கேட்டிங்கன்னா, எம்ஜிஓவும் ராஸ்பிஓவும் நமக்கு சாதகமாக இல்லை. இது ஒரு 40 நாள் சுற்றிக்கிட்டு 15ஆம் தேதி தான் ஆக்டிவாக போகுது. அது வரைக்கும் வெயில் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வெயில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வட மாவட்டங்களில் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இன்றைக்கி வெப்பசலன மழை வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 3ஆம் தேதி புதுச்சேரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து டெல்டா கோடியக்கரை முனி வரைக்கும் 4, 5, 6, 7 தீவிரமடையும் வெப்பசலன இடிமழை. ரைட்டுங்களா? அதாவது நைட்டில் கொஞ்சம் கனமாகவே வெப்பசலன இடிமழை பெய்யும். மழையே பெய்யாமல் பம்பு செட்டில் வெடித்து போயிட்டுருக்கு, தண்ணி பத்தில் கருகுது அப்படி வேதாரண்யம் பகுதியில் சொல்கிறவங்களுக்கு அது இன்றைக்கி பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு லேசாக வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து நிச்சயமான வாய்ப்பு 4, 5, 6, 7. அப்புறம் 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலேருந்து மழை இருக்காதுங்க. 8ஆம் தேதி மழை இல்லை, 8, 9 அப்போ தான் அந்த நிகழ்வு அந்தமானுக்கு தீவிரமடையும். 12ஆம் தேதியிலேருந்து அந்த நிகழ்வு கிட்ட வந்துடும். கிட்ட டெல்டா மாவட்டங்கள் தென்கடல், அதாவது மன்னார் வளைகுடாக்கிட்டையும் ஒரு சுழற்சி உருவாக இருக்குது. அதனால் தென் மாவட்டங்களுக்கும்
தமிழக தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அமைப்பாக இது இருக்கும். 2 நிகழ்வுமே தொடர்ந்த நிகழ்வு, 2மே ஒரு புயலோ தீவிர தாழ்வு மண்டலமோ அது வந்து சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே தான் அது கரையை கடந்து, ஏன் வேதாரண்யம்னு வச்சுக்கலாம், வேறு இடையே தான் கரையை கடந்து அது போகணும், வேறு வழியே இல்லை. 4ஆம் தேதி மழை, 5ஆம் தேதி மழை, 6ஆம் தேதி 7ஆம் தேதி மழை, அது வந்து எல்லா மாடலுமே காட்டுது. அதாவது கரையோரங்களில் ஒரு 60 கிலோமீட்டர் வித்துக்கு. தென் மாவட்டங்கள்லாம் அப்போ மழை இல்லை, மத்திய மாவட்டங்கள்லையும் பெரிய மழை இருக்காது. கடற்கரையோர மாவட்டங்களில் நிச்சயமான மழை, மாலை இரவு சூறைக்காற்றுடன் கூடிய இடிமழை இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரைட்டுங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன அவ்வளோதானா வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை பொய்த்து போய்விடுமோ அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் வந்திருக்கு. அவ்வளோதான் மழை, அவ்வளோதான் இனிமேல் வந்து இந்த மாதிரி பெஞ்சிச்சின்னா, பனி பெஞ்சிச்சின்னா மழை பெய்யாது, இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மழை பெய்யாது சார், என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் மழை பெய்யறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க தொடர் மழைக்கு வந்து இன்னொரு 13 நாள் காத்துக்கணும். 13 நாள் இல்லை, ஒரு 11 நாள். 13ஆம் தேதியிலேருந்தே தொடர் மழை ஆரம்பிச்சிடும். 15ஆம் தேதியிலேருந்தே 2 நிகழ்வு நவம்பர் கடைசி வரைக்குமே இருக்குது. நவம்பர் கடைசி வரைக்குமே 2 நிகழ்வு நிச்சயமாக வந்து டெய்லி மழை, தொடர் மழையாக இருக்கும். நான் சொன்னேன் அந்த 50 சென்டிமீட்டர் மழை அது கொடுக்க தான் போகுது. இந்த நடுவில் இதான் உலகளாவிய வானிலை மாற்றத்தில் இதான் பிரச்சனை. அதாவது வந்து வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை, மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழையில் ஒரு வாரத்தில் பெஞ்சிட்டு போயிடும். ஒரு வாரத்தில், அதாவது குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் அதிக மழையை பெஞ்சிட்டு இடைஞ்சல் கொடுத்துட்டு போகிறது. அதாவது வந்து கிராஜுவலாக பெஞ்சிச்சுன்னா இழுக்கவும் பேயவும் இருக்கும். இப்போ வந்து அது இல்லாமல் தொடர்ந்து பெஞ்சு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போகிற மாதிரி ஒரு மழை தான் இனிமேல் வர காலங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய இது ஒரு மாற்றம், வானிலை மாற்றம். இதில் வந்து இல்லை, இது 1999 தான், கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டேட்டா எடுத்து பார்க்குறவங்க அதை அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோ தூரம் தெரியல. அவங்க சொல்கிறது வந்து பெரிய வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது வந்து இது வந்து 26 வருஷம் ஆகுது இந்த மாதிரி வந்துன்னு. ஆனால் கடுமையான மழை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த குஜராத்துக்கிட்ட அது கரை கடந்து போகிறத பார்க்கலாம். இந்த யங்கூன் நிகழ்வு வந்து ஒரு தாழ்வு பகுதியாகவே மாறியே வடக்கு, அதாவது வந்து மியான்மரையிலேருந்து ஒட்டி வடக்கு மூவ் ஆகுது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஓ அங்கே இருக்குது, அதனால் அது மேலே தான் போகும், வேறு வழியே கிடையாது. இது வந்து நவம்பர் 3 டு நவம்பர் 10, அதாவது திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை இது வந்து சார்ட். இது அடுத்தது நவம்பர், அதாவது நவம்பர் 11, நவம்பர் 11லேருந்து 17, 3லேருந்து 10, 11லேருந்து 17 அந்த சார்ட்டையும் பார்ப்போம். இது வந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வங்கதேசம் தான் போய் இது கரையேறும். இல்லை இது திரும்பி வந்துடும் நினச்சேன், திரும்பி வந்து இது வராது. அதுக்கு பின்னாடியே தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வு வருது. அந்த நிகழ்வு வந்து நவம்பர் 10லேருந்து 17 வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமாகவோ கரை கடக்க இருக்குது. அது கடுமையான மழையை தரும். அதாவது வந்து இப்போ வெயில் எவ்வளோ நாளுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பகல் வெயிலுங்கிறது வந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. ராத்திரி மழை ஆரம்பிக்கிறது, சுத்தமாக ட்ரையாக இருக்கிற இது வந்து நாளையிலேருந்து, நாளை மறுநாள் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவுலேருந்து டெய்லி வந்து 4, 5, 6, 7 டெய்லி மழை பெய்யும், அதில் சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் 12ஆம் தொடர் மழை. அப்போ வந்து மத்திய மாவட்டங்களுக்கும் கிடச்சிரும், தென் மாவட்டங்களுக்கும் கிடச்சிரும். இதில் வந்து மன்னாரோட நிகழ்வு 7ஆம் தேதி நினைக்கிறேன். அதனால் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கணும். இது வரைக்கும் மேப்பு காட்டலை, என்னுடைய கணக்குப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுமத்ரா தீவுக்கிட்ட அது நகர்ந்து அரபிக்கடலுக்கு போக போகுது. அதனால் 17 டு 24 டேரெக்டாக டெல்டா தான் அந்த நிகழ்வு. ஏன் என்ன குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாவட்டங்களில் இருக்கும். ஏன்னா இது கரை கடந்து கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு போகும். அரபிக்கடலில் போய் நிலை பெறுதாங்கெல்லாம் கிடையாது. நிச்சயமாக கேரளா வரைக்கும் மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இது. நல்ல ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வு. அதனால் மழை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. ஒரு 10 நாள் பொறுமையாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஐப்பசி மாதத்தில் மழை இருக்காது. ஆனால்
கார்த்திகை மார்கழியில் கொட்டி தீர்த்திடும் அப்படின்னு நான் சொன்னேன். கார்த்திகை மார்கழியில் தை மாதம் கடைசி வரைக்குமே மழை இருக்குது. அதனால் ஒரு வாரம் இந்த மாதிரி வெயில் அடிச்சதுனால ஒரே வாரத்தில் அந்த 2 வாரத்து மழையும் சேர்த்து பெஞ்சிட்டு போயிடும். மழை பெய்யாமலாம் போகாது. இந்த 1200 மில்லிமீட்டர் மழை டெல்டா கரையோரங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சென்னைக்கு அந்த மாதிரி இருக்குது. குறைந்த நேரத்தில் அதிக மழைங்கிறத நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் போட்டிருக்கு. இது வந்து நவம்பர் 24 டு டிசம்பர் 1, அதுவும் வந்து டெல்டா கரையோரத்துக்கு தான். இது வந்து நம்ம போடுறதில்ல, ஒரு அனாலிசிஸ் மேப்பு. இதில் வந்து அவங்க சொல்கிறது இதுதான். அதனால் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். அதனால் வடகிழக்கு பருவமழை பொய்ச்சி போயிடுச்சோ அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. எம்ஜேஓ வந்து ஆக்டிவ் ஃபேஸில் இல்லை. ஆக்டிவ் ஃபேஸுக்கு நவம்பர் 14-15 வந்துடுது. அதனால் வரங்காட்டியும் எம்ஜிஓ வரங்காட்டியும் மழை காரணிகள் அரசன் வரங்காட்டியும் பழையபடி 15லேருந்து பீக் ஆகிடும். நமக்கு வெப்பசலன மழை நாளைக்கு, இன்றைக்கே வட மாவட்டங்கள் ஆரம்பிச்சிடும். சென்னையெலாம் நாளைக்கு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி வரைக்கும் 4ஆம் தேதியிலிருந்து நமக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து தொடர் மழை சனிக்கிழமை வரைக்கும் மாலை இரவு சூறைக்காற்றுடன் வெப்பசலன இடிமழை இருக்குது. ஒரு 2 மணி நேரம் பெஞ்சாலும் நல்ல மழையாக ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு போகிறதுக்கு, டெய்லி பெஞ்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போயிடாது அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கே பார்த்தாலும் இது ஒரு பேச்சாகவே நடந்துகிட்டு இருக்கு. டீக்கடை மெஞ்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்கே சுற்றி பார்த்தாலும் அவ்வளோதாங்க. நான் பாருங்கள், ஐப்பசி மாதத்தில் பனி பெய்யுது, மழை கொட்டிகிட்டு இருக்கணும், கொளுத்துது வெயில் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது ஒரு வாரம் வானிலை மாற்றத்தில் எல்லாம் நடந்தான் தேவும். இதுக்கு பெய்யாத மழையெல்லாம் சேர்த்து 15ஆம் தேதியிலேருந்து அந்த 15 நாளில் கொட்டி தீர்த்துட்டு போயிடும். இது வந்து எம்ஜிஓ அனாலிசிஸ். இது வந்து அப்போ தான் 14ஆம் தேதி தான் அது வந்து ஃபேஸ் 2க்கு வருது. ரைட்டுங்களா? ஃபேஸ் 2க்கு வந்து நல்ல மழையை தர இருக்குது. அதனால் வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக இருக்குது. குறைச்ச நேரத்தில் அதிக மழை கான்ஸ்டண்ட்டாக, அதாவது வந்து கிராஜுவலாக பெய்யாமல் பெஞ்சிட்டு போயிடும். விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.